உண்மையிலே இந்த அவசரகால சட்டத்தை நீடிக்க வேண்டுமா என்கின்ற விடயம் கேள்விக்குட்படுத்தப்படுகின்றது. காரணம், எமது ஆளும் தரப்புகள் இன்று நிம்மதியான ஒரு நாட்டிலே மக்கள் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் இந்த வந்த ஒரு வருடத்திலே ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம் என்று கூறுகின்ற அதே சந்தர்ப்பத்திலே இவ்வாறான ஒரு அதிகாரத்தை காண ஒரு சந்தர்ப்பத்தை கோருவது என்பது கவலைக்கிடமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. உண்மையாக கடந்த காலங்களிலே இந்த அவசரகால சட்டம் இருந்தது, மனிதர்களை பாதுகாக்க வேண்டும் அல்லது நாட்டினுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று. அந்த அடிப்படையிலே தான் இது தொடர்ச்சியாக ஒரு அரசாங்கத்தினாலும் ஒரு வருடத்துக்கோ அல்லது 6 மாத காலங்களுக்கோ கால நீடிப்பு செய்து வந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சட்டத்தின் மூலமே மிக கூடுதலாக பாதிக்கப்பட்டவர்கள் எங்களுடைய முஸ்லீம் சமூகம். கடந்த ஈஸ்டர் தாக்குதலின் போது குறிப்பாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவர் ஷாட் பத்யுதீன் அவர்கள் இந்த PTA சட்டத்தின் மூலம் அவர் கைது செய்யப்பட்டு மிக நீண்ட காலங்களாக சிறை தண்டனையில் இருந்தார். அவ்வாறான ஒருவர் இந்த சமூகத்துக்கு என்ன செய்கின்றார் என்று கேள்வி கேட்கின்ற ஒரு அவலத்தையும் ஒரு கேவலத்தையும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அவர் கைது செய்யப்பட்டது அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் சம்பந்தப்பட்டதுக்கு அல்ல. இந்த சமூகத்துக்கு, இந்த மக்களுக்கு இரவு பகல் பாராமல் அவர் ஓடோடி பணிகளை செய்ததற்காக, அவர் இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு மாத்திரமல்ல, தமிழ், சிங்களம், கத்தோலிக்க அவருடைய அமைச்சின் கீழ் இருந்து எல்லா விடயங்களையும் அவர் மிக நிதானமான முறையிலே கையாண்டார். அந்த கோபத்திலே தான் அவருடைய குரல்களை, இந்த சமூகத்தினுடைய குரலை நசுக்க வேண்டும் என்பதற்காக அவரையும் அவர் சார்ந்த குடும்பத்தினரையும் மீனவர்களையும் கைது செய்த வரலாறுகள் இருக்கின்றது. அந்த வரலாற்றை மறைத்துவிட்டு அவருக்கு எதிராக இன்று சேறு பூசுகின்ற விடயங்களை இன்று ஆளுங்கட்சியில் இருப்பவர்கள் பார்க்கின்றோம். நாங்கள் பல விடயங்களை இன்று உங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றோம். நீங்கள் ஜனாதிபதி தேர்தலிலே அல்லது உங்களுடைய பாராளுமன்ற தேர்தலிலே இந்த சமூகத்துக்காக, இந்த நாட்டுக்காக பல விடயங்களை நாங்கள் செய்தருகின்றோம் என்ற வாக்குறுதிகளை நீங்கள் முன்வைத்தீர்கள். ஆனால் அதை மறந்துவிட்டு நீங்கள் நடந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதை பார்க்கின்ற போதுதான் நாங்கள் உங்களுக்கான ஞாபகமூட்டலை செய்கின்ற போது நீங்கள் கோபப்படுகின்றீர்கள், ஆவேசப்படுகின்றீர்கள். ஏனென்றால் உங்களுடைய குறைகளை நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம் என்று இதற்கு முன்பு பேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூறினார், இந்த ஒரு வருடத்திலே நாங்கள் எதையாவது தவறு செய்திருக்கின்றோமா, உங்களால் சொல்ல முடியுமா என்று. 159 பேரை இருக்கத்தக்கதாகவே நீங்கள் இந்த அவசரகால சட்டத்துக்கான அதிகாரத்தை கேட்கின்றீர்கள். ஆனால் பிரஜாசக்தி என்கின்ற ஒரு பதவியை உங்களுடைய கட்சி சார்ந்த, உங்களுடைய கடைக்கு போனவர்களுக்கு அந்த பதவிகளை வழங்குவதற்காக யாரிடத்திலேயும் எந்த கேள்விகளும் கேட்காமல் அமைச்சரவை பத்திரத்தின் மூலமான ஒரு அறிவித்தல் மூலம் பிரதேச செயலாளரை, பிரதேச சபையினுடைய தவிசாளர், கௌரவ உறுப்பினர்கள், ஈடிஓமார்கள், அதே போன்று கிராம சபை உத்தியோகத்தர்கள், சமுத்தி உத்தியோகர்கள், ஏன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சமர்ப்பிக்கின்ற அபிவிருத்தி திட்டங்களை கூட அவர்கள் அனுமதிக்க வேண்டும், அவர்கள் அனுமதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமைக்கான ஒரு அதிகாரத்தை ஒரு எழுத்து மூலமாக நீங்கள் வழங்கி இருப்பது, அது என்னவென்று கூறுவது? ஒரு சட்டத்திலேயும் இல்லாத உட்படுத்த முடியாத ஒரு விடயத்தை நீங்கள் கொடுத்திருக்கின்றனர். எனவே இவ்வாறான விடயங்களை நாங்கள் உங்களிடத்திலே நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய தேவைகள் எங்களிடத்தில் இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே அதனை கூறுகின்ற போது அரசாங்கத்தினுடைய அந்த செயற்பாடுகளை பாதுகாப்பதற்காக வேண்டி நீங்கள் நடந்து கொண்டீர்கள். எங்களது பிரதேசத்திலே தொடர்ச்சியாக அந்த கடலரிப்பு என்று நாங்கள் பேசுகின்றோம். அது ஒன்றும் யாரும் காதிலே எடுக்கக்கூடிய வகையில் காணப்படவில்லை. இப்போது நெல் அறுவடைக்கான காலங்கள் வந்திருக்கின்றது. நெல் சந்தைப்படுத்துகின்ற அந்த நிலையங்கள் பழுது பார்க்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதற்கான நிதிகளை ஒதுக்குங்கள். 120 ரூபாவுக்கு நெல்லை வாங்க வேண்டும் என்று அரசாங்கம் கூறினாலும் கூட 80-90 ரூபாய்க்கு மேலே யாருமே அந்த நெல்களை கொள்வனவு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கின்றது. எனவே இதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கூறுவதோடு, நிந்தவூரினுடைய ஆதார வைத்தியசாலையிலே தொடர்ச்சியாக ஒரு வைத்திய அதிகாரி, அத்தியட்சகர் இல்லாமல் அந்த வைத்தியசாலையினுடைய ஏனைய விடயங்கள் இழுபறியில் இருக்கின்றது. எனவே அதற்கான ஒரு பொருத்தமானவர்களை நியமிக்க வேண்டும். அந்த வைத்தியசாலை 2 சுகாதார இராஜாங்க அமைச்சர்களை கொண்டு அந்த வைத்தியசாலை முன்னெடுக்கப்பட்ட ஒரு வைத்தியசாலையாக காணப்படுகின்றது. அதே பல குறைபாடுகள் தொடர்ந்து காணப்படுகின்றது. இதே போன்று அக்கரப்பத்திலே அண்மையிலே ஏற்பட்ட வைத்தியனுடைய இடமாற்றம் சம்பந்தமாகவும் இதுவரை அவரை இடமாற்றம் செய்ய மாட்டோம் என்று கூறிவிட்டு அவரை இடமாற்றம் செய்திருக்கிறார். விடயங்களிலே உங்களை நாங்கள் சுட்டிக்காட்டுகின்ற போது நீங்கள் கோபப்படுகின்ற விடயத்தில் இருந்து நீங்கள் இந்த மக்களுக்கான பணிகளை செய்வதிலே உங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.